يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على இந்த சபையில் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து சொல்வதால் நினைவு கூறுவதால் இப்படிப்பட்ட தாக்கம் இந்த வேதத்திற்கு உண்டு. கடவுளுக்கு அருகில் நின்று கடவுளுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். மீறி இந்த வேதத்தை யாராவது காது கொடுத்து கேட்டால் அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கள் என்று ஒரு காலம் இருந்தது. அதுதான் திருமறை குர்ஆன். அதனுடைய ஆகப்பெரிய சிறப்பே இதை யார் வேண்டுமானாலும் தொடலாம். அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும். கற்று தேர்ந்த உலமா பெருமக்கள் ஆலிம்கள் திருமறை குர்ஆனை 4 வகையாக பிரிப்பார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரத்து நிசா என்பது மதீனா வகையை சார்ந்த அத்தியாயமாகும். உன்னுடைய கோபத்திற்கு உண்டானோர் வழியும் அல்ல, உலவால்லீன் வழி தவறியோர் நெறி தவறியோர் வழியும் அல்ல. இந்த 2 வழியும் எனக்கு வேண்டாம். சும்மா ஏனோ தானோன்னு வரிசை முறைப்படுத்தப்பட்டது அல்ல குர்ஆன். இந்த அத்தியாயத்தில் பெரும்பாலும் யாரை பற்றி பேசப்படுகிறது என்றால் பெண்களை பற்றி தான் பேசப்படுகிறது. ஆனால் மகர யார் தான் தீர்மானிக்கணும்? பெண்ணு தான் தீர்மானிக்கணும். ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து உங்கள் எல்லோரையும் படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ أُحِلَّ لَكُمْ لَيْلَةَ الصِّيَامِ الرَّفَثُ إِلَى نِسَائِكُمْ هُنَّ لِبَاسٌ لَكُمْ وَأَنْتُمْ لِبَاسٌ لَهُنَّ عَلِمَ اللَّهُ. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا ومنيرا. قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي الفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள் இன்னும் மறுமை நாள் வரையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால்
இறைவனால் கடமையாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்ட ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்று நம்மால் இயன்ற அளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதொரு அவையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம் எல்லோருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக. ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகைக்கு பின்னால் நடைபெற்று வருகிற இந்த தொடர் வகுப்பு மற்ற காலங்களைப் போல ஒரு பயான் நிகழ்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை மக்களுக்கு சொல்கிற பயானாக இல்லாமல் இவ்வாண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்ற அடிப்படையில் இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. வெறுமனே ஒரு ஜுசுவை இன்றைக்கு முடிக்க வேண்டும், கண்டிப்பாக முடித்து ஆக வேண்டும், ஏன்னா நம்ம ஒரு ஜுசு ஒரு நாளைக்குன்னு போட்டுட்டோம், அதன் அடிப்படையில் முடிக்கலைன்னா அது சரி வராது அப்படின்னு முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கணும்? நியாயமா இன்றைக்கி 11வது நோன்பை முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 11வது ஜுசு ஆரம்பித்திருக்க வேண்டும். 11வது ஜுசுங்கிறது சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துக்கு போயிடும். ஆனால் இதுவரைக்கும் நடந்து முடிந்தது எது வரைக்கும் தான் முடிந்திருக்கிறது? ஆல இம்ரான் வரைக்கும் முடிந்திருக்கிறது. இப்போ இன்னையிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறது சூரத்து நிசா. சூரத்து நிசாங்கிறது 11வது ஜுசு அல்ல. அப்போது கல்வியினுடைய நோக்கம் சொன்னதை செய்யலை அப்படிங்கிறது அல்ல, சொன்னதுக்காக செய்யணுங்கிறது அல்ல. சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுன்னு சொல்லி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம், என்னென்ன செய்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் மிக முக்கியமான செய்திகளை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு பிரயோஜனப்படுகிற, மக்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற செய்திகளை சொன்னதால் இந்த தாமதம் அதில் ஏற்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டிய பகுதி எதுவென்றால் சூரத்து நிசா, திருமறை குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம். பொதுவாகவே உபதேசம் நடைபெறுகிற சபைகளுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு, ஒரு தனி அந்தஸ்து உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வமஜ்தமஅ கௌமுன் மின் பைத்தின் மின் புயூத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி, அல்லாஹ்வுடைய இல்லத்தின் ஏதோ ஒரு இல்லத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் தங்களுக்குள் வாசித்துக் கொள்கிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் வாசித்து யததாரஸூன பைனஹும், அந்த செய்தியை தங்களுக்குள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களேயானால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிற செய்திகளை தங்களுக்குள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களேயானால் இல்லா நஸலத் அலைஹிமு சக்கீனா, அங்கே என்ன இறங்குகிறது தெரியுமா? அந்த மக்களுக்கு என்ன ஏற்படுகிறது தெரியுமா? சக்கீனத், அமைதி ஏற்படுகிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உட்கார்ந்து இறை வேதத்தை படித்தால் இங்கே என்ன இறங்குது? சக்கீனத், அமைதி இறங்குகிறது. அமைதி இறங்குங்கிறதுனால தூங்கிடப்படாது, சரியா? ஏன்னா பயான்னாலே நமக்கு என்ன வரும்? உறக்கம் வரும். பச்சரிசி கஞ்சியை குடிச்சிட்டு குதவளை வரைக்கும் நிறைய சாப்பிட்டுட்டு 10 மணியை தாண்டி உட்கார்ந்துருக்கும் போது என்ன வரும்? ஒரு விதமான மயக்கம் வரும். அதுலேயும் வகுப்புன்னு சொல்லும்போது என்னாகும்? இப்போ இங்கே டிகிரி வாங்கினவங்க எத்தனை பேர்னு கேட்டால் என்ன ஆகிருப்போம்? இப்போ பெரிய பிரச்சனையாயிரும். இந்த பள்ளிக்கூடத்தில் பாதியில் விட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ நமக்கு மத்தியில் வந்து வகுப்புன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் நமக்கு வகுப்புக்கும் ஆகாதே, நமக்கும் கணக்கு வாத்தியாருக்கும் கல்லடிக்கலாம் விழுந்ததே அப்படிங்கிற பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அப்போ அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு
நாம் படிக்கிறது குர்ஆன் சுன்னா. அதில் மிக குறிப்பாக திருமறை குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கிறோம். சில சோம்பல்கள் வரும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முடிந்த வரை அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு என்ன செய்வோம், இந்த செய்திகளை கேட்போம். காரணம், அங்கே என்ன இறங்குகிறது? சக்கீனத், அமைதி இறங்குகிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, ரஹமத்திற்குரிய மலக்குமார்கள் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த சபையை ரஹமத்திற்குரிய மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, இந்த சபையில் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து சொல்வதால், நினைவு கூறுவதால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, தன் சபையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடம் அல்லாஹ் இவர்களை நினைவு கூறுகிறான். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபையை குறித்து அல்லாஹ் தன் மலக்குமார்களிடம் நினைவு கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இப்போ இங்கே ஒன்றிணைந்திருக்கிற இந்த சபை அல்லாஹுவால் மலக்குமார்களிடம் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சபையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவை என்ன? அதுதான் தேவை. இன்னைக்கு சக்கீனத், இந்த அமைதி தான் தேவை. அமைதி, மன நிம்மதி, ரஹ்மத்து, இதுதான் இன்றைக்கு மக்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது இந்த வாழ்க்கை ஓட்டத்தில். இது காலையில் எந்திரிச்சதிலிருந்து இரவு தூங்க செல்கிற வரைக்கும் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் நிறைவேறாத ஆசைகளும் நிறைய கமிட்மெண்ட்டுகளும் உள்ளடக்கி இருக்கிற வாழ்க்கை. வீட்டுக்கு போனால் அது இல்லை இது இல்லை, அது வேணும் இது வேணும் இது வேணும். குழந்தைகள் அவங்க பங்குக்கும் கேட்குறாங்க, வீட்டில் அவங்க பங்குக்கு கேட்குறாங்க. நமக்கு நம்முடைய மனசும் சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள முடியாத விஷயங்களை நம் மனதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு பரபரப்பான சூழலில் மனிதர்களுக்கு இப்போதைக்கு அடிப்படை தேவையாக இருப்பது சக்கீனத், அமைதி வேணும், ரஹ்மத் வேணும். அது எங்கே கிடைக்கும்? அது எங்கே போனால் கிடைக்கும்? தர்கா இதை எழுதியிருக்காங்களா? 2வது வரி, இந்த வரியில் தான் என்ன இருக்குது? சக்கீனத் இருக்குது, இதில் அமைதி இருக்கிறது. அதை முன்னாலேயே உங்களுக்கு டேபிளாகவே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் இருக்கிறது இன் ஹுவ இல்லா ذிக்ருன் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் இது என்னது? ஒரு நல்ல உபதேசம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நல்ல உபதேசம். இந்த உபதேசம் உங்களுக்கு அமைதியை தரும், இந்த உபதேசம் உங்களுக்கு ரஹமத்தை தரும், இந்த உபதேசம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை, ஒரு மன ஆறுதலை தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட தாக்கம் இந்த வேதத்திற்கு உண்டு. காரணம், ஒரு காலம் இருந்தது, அதாவது குறிப்பிட்ட வகையினர் மட்டும்தான் வேதத்தை தொட வேண்டும், குறிப்பிட்ட வகையினர் மட்டும்தான் வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும், அவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு அருகில், கடவுளுக்கு அருகில் நின்று கடவுளுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அந்த ஆலயத்திற்குள் கூட, அந்த கடவுள் இருக்கிற அந்த கருவறைக்கு உள் கூட வேறு யாரும் வந்துவிடக்கூடாது. அப்படி மீறி இந்த வேதத்தை யாராவது காது கொடுத்து கேட்டால் அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கள் என்று ஒரு காலம் இருந்தது. அப்படியான காலத்தில் ஒரு வேதம், புரட்சிகரமான ஒரு வேதம் வந்தது. அதுதான் திருமறை குர்ஆன். அதனுடைய ஆகப்பெரிய சிறப்பே, இதை யார் வேண்டுமானாலும் தொடலாம். இந்த குர்ஆனை தொடுவதற்கு நிறம் தேவையில்லை, இந்த குர்ஆனை தொடுவதற்கு மொழி தேவையில்லை, இந்த குர்ஆனை தொடுவதற்கு காசு பணம் தேவையில்லை, இந்த குர்ஆனை தொடுவதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு எதுவும் தேவையில்லை. இந்த குர்ஆனை யார் வேண்டுமானாலும் தொடலாம். இது அகில உலக மக்களுக்கும் நல்ல உபதேசம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் நல்ல உபதேசம் அல்ல, இது முஹம்மதற்கு மட்டும் நல்ல உபதேசம் அல்ல, அகில உலக மக்களுக்கும் நல்ல உபதேசம். நீங்கள் யாருனாலும் இந்த குர்ஆனை தொடலாம், நீங்கள் யாருனாலும் இந்த குர்ஆனை படிக்கலாம், நீங்கள் யாருனாலும் இந்த குர்ஆனை பாராயணம் செய்யலாம். அப்படி பாராயணம் செய்தவர்களில் இப்போ தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலோ, நேற்று ஏற்றவராக இருந்தாலோ, ஒரு மாதத்திற்கு ஏற்றவராக இருந்தாலோ, அங்கே இருக்கிற அத்தனை பேர்களில் அவருக்குத்தான் அதிகமாக குர்ஆனுடைய வசனங்கள் மனனமாக தெரியும் என்றால் தொழ வைப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் அவர்தான். 3 தலைமுறையாக நான் முஸ்லீம்ங்கிறதுனால எனக்கு அந்த தகுதி கிடையாது, 5 தலைமுறையாக நான் முஸ்லீம்ங்கிறதுனால எனக்கு அந்த தகுதி இல்லை. குர்ஆனில் உனக்கு எவ்வளவு மனப்பாடமாக தெரியும்? எனக்கு இவ்வளவு தான் தெரியும். பாய், உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு இவ்வளவு தெரியும். தொழ வைப்பதற்கு தகுதி உமக்குத்தான் உள்ளது, உமக்கு கிடையாது. இது இஸ்லாம் சொல்லுகிற ஆகப்பெரிய சிறப்பு. இஸ்லாம் மனித குலத்திற்கு வழங்குகிற
ஆகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பு தான் இந்த திருமறை குர்ஆனிற்கு உண்டு. அப்போ அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும், நமக்கு அதில் சக்கீனத்து கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதால் உள்ளங்கள் எல்லாம் அமைதி அடைகின்றன அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை எதன் மூலமாக நாம் நினைத்து பார்க்கிறோம்? திருமறை வேதத்தின் மூலமாக நினைத்து பார்க்கிறோம். இதுதான் இந்த வகுப்பிற்கான முக்கியத்துவம். எனக்கு முன்னால் 10 நாட்கள் நடத்தியவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆனாலும் அதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இப்போ வகுப்பிற்குள்ளே இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நமக்கு நாம் பார்க்கவிருக்கிற செய்தி அத்தியாயம் எதுவென்றால், திருமறை குர்ஆனினுடைய 4வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துன் நிசா. இந்த 4வது அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயத்திற்கென்று ஒரு சில சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு உண்டு. அதன் அடிப்படையில் சூரத்து நிசாவிற்கான சிறப்புகளை பொறுத்தவரையில், ஒன்று, சூரத்து நிசா திருமறை குர்ஆனினுடைய நீளமான அத்தியாயங்களில் 2வது அத்தியாயமாகும். குர்ஆனில் இருக்கக்கூடிய நீளமான பெரிய அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அப்படியான பெரிய அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் இது சூரத்துல் பக்ரா. அதற்கு அடுத்தபடியாக 2வது அத்தியாயம் எது என கேட்டீங்கன்னா சூரத்து நிசா. உலூமுல் குர்ஆன், அதாவது குர்ஆன் சம்பந்தமான கல்வி, அந்த கல்வியில் கற்று தேர்ந்த உலமா பெருமக்கள், ஆலிம்கள் திருமறை குர்ஆனை 4 வகையாக பிரிப்பார்கள். 4 வகை, அதாவது உலூமுல் கல்வி அடிப்படையில் திருமறை குர்ஆனை 4 வகையாக பிரிப்பார்கள். அதில் முதல் வகை என்னன்னு கேட்டிங்கன்னா திவால், அதுக்கு பேர் முதல் வகைக்கு பேர் திவால். 2வது வகைக்கு பேர் மிஊன், 3வது மதானி, 4வது முஃபஸ்ஸல். இப்படி என்ன செய்வாங்க? 4 வகையாக பிரிப்பார்கள். திவால், மிஊன், மதானி, முஃபஸ்ஸல். திவால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தவீல் அப்படின்னா அரபியில் நீளம், உயரம் அப்படின்னு அர்த்தம். திவால் அப்படின்னா நீளமான அத்தியாயங்கள், பெரிய அத்தியாயங்களை திவால்கிற பட்டியலில் சேர்ப்பாங்க. அந்த முதல் பட்டியலில் வருகிற சூறா எது? இந்த சூரத்துன் நிசா. இது மதீனா வகையை சார்ந்த சூறா ஆகும். நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து பிரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் என்ன போட்டிருப்பாங்க? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் போட்டு பக்கத்தில் என்ன இருக்கும்? மக்கீன்னு இருக்கும் அல்லது மதனின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்காவில் இருக்கும்போது இறக்கப்பட்ட அத்தியாயங்கள், மதீனாவில் இருக்கும்போது இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரத்து நிசா என்பது மதீனா வகையை சார்ந்த அத்தியாயம் ஆகும். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 176 வசனங்களை இந்த அத்தியாயம் என்ன செய்திருக்கிறது? உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற தகவல் என்னவென்றால், வமா நஸலத் சூரத்துல் பக்ரா வன் நிசா இல்லா வ அன இன்தஹு. சூரத்துல் பக்ராவும் சூரத்து நிசாவும் எப்பொழுது இறங்கியது அப்படிங்கிறதுக்கு ஆயிஷா நாயகி சொல்கிற விளக்கம், சூரத்துல் பக்ராவும் சூரத்து நிசாவும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருந்த காலத்தில் இறங்கியது. வமா நஸலத் வ அன இன்தஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது தான் இறங்குச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தது எப்போ? மதீனாவில் தான். மக்காவில் என்ன செய்யல, இருக்கல, மதீனாவில் தான் இருந்தாங்க. இது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அப்போ இது ஒரு மதனி அப்படிங்கிற அத்தியாயத்தை சார்ந்த வகையாகும். அடுத்ததாக இந்த சூரா இதற்கு முன்னால் அல்லது பின்னால் உள்ள சூறாக்களுக்கான தொடர்பு ஏதாவது இருக்குதா? இப்போ திருமறை குர்ஆன் வரிசை கிரந்தமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, மாஇதா, இப்படியாக திருமறை குர்ஆனில் இருக்கிற 144 அத்தியாயங்கள். இந்த 144 அத்தியாயங்களும் சும்மா ஏனோ தானோன்னு என்ன செய்யப்படலை. அது ஒன்றில் அதை வைங்க, 2ல் இதை வைங்க, 3ல் இதை வைங்கன்னு என்ன செய்யப்படலை. அதெல்லாம் சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்லப்பட்டது அல்ல. திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதுக்கு அடுத்து ஏன் இது, இதுக்கு அடுத்து ஏன் இது, இதுக்கப்புறம் ஏன் இதுன்னு
ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு தொடர்பு சொல்வார்கள். இந்த உலூமுல் குர்ஆன்னு சொன்னேன். உலூம் அப்படின்னா இல்ம் அப்படின்னா கல்வி, இல்ம்னா கல்வி, உலூம் அப்படிங்கிறது பன்மை, கல்விகள் அப்படின்னு அர்த்தம். தமிழில் கல்வி, ஆங்கிலத்தில் என்னது எஜுகேஷன், அரபியில் இல்மு, இல்முங்கிறது ஒருமை, உலூம் அப்படின்னா பன்மை, கல்விகள் அப்படின்னு அர்த்தம். உலூமுல் குர்ஆன் அப்படின்னா குர்ஆனை பற்றி படிக்கிற கல்விகள்னு அர்த்தம். இப்போ அதில் சில இமாம்கள் இதுக்கு தனி புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு ரெண்டு அத்தியாயங்களுக்கு, அதாவது 114 அத்தியாயங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அப்படின்னு தனி புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரொம்ப உள்ள டீப்பாக இறங்கி ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரத்து நிசாவுக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? இப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை எடுத்துட்டிங்கன்னா, சூரத்துல் ஃபாத்தியா நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்ன? அதில் மிக முக்கியமான செய்தியாக அல்லாஹ் சொல்வது என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்வே நேரான பாதைகளுக்கு காட்டு. ஒரு நாளைக்கு ஃபர்து மட்டும், ஒரு நாளைக்கு ஃபர்து மட்டும் எத்தனை ரக்காத்து? டக்குன்னு சொல்லுங்க. 17 ரக்காத்துகள். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்யணும். பாருங்களேன், டெய்லி நம்ம செய்கிறது தான், ஆனால் என்ன செய்யலை, பதில் டக்குன்னு வரல. நாம் அது சம்மந்தமாக யோசிக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள். இந்த 17 ரக்காத்துகள் அல்லாட்ட என்ன கேட்குறோம்? எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு நேர்வழியை கொடு, எனக்கு நேர்வழியை கொடுன்னு கேட்குறோம். இது ஃபர்துல மட்டும். சுன்னத்தை சேர்த்தால் இன்னும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். 17 முறை ஒரு நாள் அல்லாஹ்கிட்ட நேர்வழியை கேட்குறோம். இப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த நேர்வழினா என்ன? அடுத்த 2 வசனங்களில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். உன்னுடைய கோபத்திற்கு உண்டானோர் வழியும் அல்ல, வலத்தால்லீன் வழி தவறியோர், நெறி தவறியோர் வழியும் அல்ல. இந்த 2 வழியும் எனக்கு வேண்டாம். இது 2 அல்லாதது தான் நேர்வழி, அதை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்கிட்ட என்ன செய்கிறோம்? கேட்குறோம். இப்போ முதல் அத்தியாயத்தில் நேர்வழியை கேட்குறோமா? எனக்கு உன்னுடைய கோபத்திற்கு உண்டானவர்கள் வழி வேண்டாம், வழிகட்ட வழி வேண்டாம் அப்படிங்கிறோமா? அடுத்த அத்தியாயம் என்னது? சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் யாரை அதிகமாக நமக்கு நினைவு கூறி தருகிறான் என்றால் கைரில் மக்தூபி அலைஹிம்னு சொல்லப்படுகிற யார் அவர்கள்? கோபத்திற்கு உண்டானவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டானவர்கள் யார் சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், யூதர்கள். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பேசுவது யூதர்களை பற்றி தான். அந்த யூதர்களுக்கான எச்சரிக்கையை குறித்து அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் பேசுகிறான் 2வது அத்தியாயத்தில். அடுத்தது வலத்தால்லீன் வழி தவறியவர்கள். வழி தவறியவர்கள்னா யாரு? நசராணிகள், கிறிஸ்தவர்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் எங்க பேசுறான்? அடுத்த அத்தியாயம் ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார் அப்படின்னு இப்போ கடைசி 5 நாள் நடத்தப்பட்டது. அப்போ நேர்வழியை காட்டுன்னு முதல் அத்தியாயத்தில் சொல்றான். அந்த நேர்வழி உன் கோபத்திற்கு உண்டான ஒரு வழி இல்லை, வழி தவறிய ஒரு வழி இல்லை. கோபத்திற்கு உண்டானவர்கள் யாருங்கிறத தெளிவா சூரத்துல் பக்ராவில் சொல்றானா? வழி தவறியவர்கள் யாருங்கிறத சூரத்து ஆல இம்ரான்ல சொல்றானா? 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவுடைய முதல் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிற, அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. இப்படி ஆரம்பிக்க ஒவ்வொரு பயான்லையும் சொல்லக்கூடிய வசனம் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்க? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்கள் எல்லோரையும் படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இது எங்க கூட்டிட்டு போகுது? நேரான வழிக்கு கூட்டிட்டு போகுது. நேர் வழியை காட்டுன்னு கேட்டோம் இல்லையா, அங்க கூட்டிட்டு போகுது. ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது சும்மா ஏனோ தானோன்னு வரிசை முறைப்படுத்தப்பட்டது அல்ல குர்ஆன். அதை ஆழமாக கற்கும் பொழுது, அதை ஆழமாக படிக்கும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் என்ன செய்யறாங்க, என்ன இணைப்புங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தருகிறார்கள். அப்ப இது இந்த அத்தியாயங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய, மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்புகள். சரியா? அடுத்ததாக இந்த சூறாவிற்கான பெயர் காரணம் சூரத்து நிசா. இப்போ நிசான்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிசான்னா என்ன அர்த்தம்?
பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் சூரத்து நிசா அப்படின்னு இந்த சூறாவுக்கு பெயரிடப்பட்டது என்று கேட்டால், இந்த அத்தியாயத்தில் பெரும்பாலும் யாரை பற்றி பேசப்படுகிறது என்றால் பெண்களை பற்றி தான் பேசப்படுகிறது. மிக குறிப்பாக திருமணம் சம்பந்தமான செய்திகள் இந்த அத்தியாயத்தில் நிறைய வருகிறது. அடுத்ததாக இப்போ திருமணத்திற்கு எதெல்லாம் அவசியமாகிறது? மிக முக்கியமாக மகர். இப்போ மகர் சம்பந்தமான செய்தியும், மகருடைய நிர்ணயம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும், மகரை யார் நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ நாம் இன்னைக்கு மகர் தீர்மானிக்கிறோம். எப்படி தீர்மானிக்கிறோம்? மகரை யார் தீர்மானிக்கிறா? ஒன்று நாம் தீர்மானிக்கிறோம், அல்லது யார் தீர்மானிப்பா? நம்ம தகப்பனார், நம்ம வீட்டில் இருக்கவங்க தீர்மானிப்பாங்க. இதுதான் இன்றைய நடைமுறை. ஆனால் மகரை யார் தான் தீர்மானிக்கணும்? பெண்ணு தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு மகர் தீர்மானிக்கப்படுவது அது ஆண் மகன் தீர்மானிக்கிறார் அல்லது அவருடைய குடும்பத்தார் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானிக்கிறது என்னமோ நாம தான். அந்த தீர்மானிக்கிற மகர் அப்புறம் கடைசியாக யாருக்கு தான் சொந்தமாக ஆகுது? அது நமக்கு தான் சொந்தமாக ஆகுது. வரதட்சணை வேண்டாம்னு அதுக்கெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டு மாநாடு போட்டு அதெல்லாம் ஒழிச்சோம். வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு ஒழிச்சிட்டு மகரை ரொம்ப அதிகமாக கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்படுகிற மகர்களெல்லாம் எடுத்து பாருங்கள். மகர் கொடுத்து திரும்ப மாஷா அல்லாஹ் மகர் கொடுத்து முடிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் அருள் செய்யணும். அந்த மகர் தொகையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். 10 கிராம் மோதிரம், 10 கிராம் கம்மல், 15 கிராம் கை செயின், வளையல், 6 கிராம் மோதிரத்தை மகராக கொடுத்து, இதுதான் மகர். வாங்கும்போது எப்படி வாங்கணும்? 25 கலைஞ்சு நகை, 1 லட்ச ரூபா ரொக்கம். எப்போ வாங்கும்போது. இப்போ கொடுக்கும்போது எப்படி? நம்ம மகர் கொடுக்கையில் எப்படி கொடுக்குறோம்? 6 கிராம் தங்கம், 10 கிராம் தங்கம், 50 கிராம்னு என் காதில் நான் கேட்டதே இல்லை. 50 கிராம் தங்கத்தை கொடுத்து திருமணம் முடித்ததாக நான் கேட்கல. ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் கேட்கல. இதுவரைக்கும் நான் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மகர் யாருக்கு தான் சொந்தமாகுது? நமக்கு தான் சொந்தமாகுது. அது வேற விஷயம். நான் போட்டது தானே கொண்டா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்டுருவோம். ரெண்டாவது, மகர் தொகை பேசப்படுகிறதா? அடுத்ததாக ஒரு பெண் கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யுது இந்த அத்தியாயம் பேசுகிறது. அடுத்ததாக, அப்படி திருமண பந்தத்திற்குள் வந்த ஒரு பெண் சரியான முறையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கலைன்னா, கணவனுக்கு கட்டுப்படாமல் நடந்தாங்கன்னா அந்த பெண்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்ன செய்யுது இந்த அத்தியாயம் பேசுகிறது. அடுத்ததாக, பலதார மனம், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்கிறது. இது பெண்கள் சம்பந்தமான சட்டம், அதுவும் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. அப்படி பலதார மனம் செய்யும் பொழுது முதல் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன அப்படிங்கிறதே என்ன செய்யுது இந்த அத்தியாயம் பேசு. நீங்கள் பலதார மனம் முடிஞ்சோடனே சும்மா ஏகபோகமாக உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மனசுக்கு வந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. அது சம்பந்தமான விரிவான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அந்த வசனம் வரும்போது என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ மேலோட்டமாக சொல்லப்படுகிற செய்திகள், பலதார மனம் அப்படி முடிக்கும் பொழுது முதல் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன. அடுத்ததாக மகரம்னா திருமணம் செய்வதற்கு யார் அனுமதிக்கப்பட்டவர்கள், யார் தடை செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற செய்தி வருகிறது. அடுத்ததாக பால்குடி சட்டம் வருகிறது. அடுத்து வாரிசுரிமை சட்டம், அடுத்ததாக அனாதைகள். இப்படியாக பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான சட்டங்கள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுவதால் இந்த அத்தியாயத்துக்கு என்ன செய்கிறாங்க, சூரத்து நிசா அப்படிங்கிற பெயர் வைக்கிறார்கள். சரியா? இன்னும் சலஃப் அறிஞர்களில், அதாவது முன் சென்ற அறிஞர்களில் சிலர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த சூரத்து நிசாவுக்கு அவங்க இன்னொரு பெயர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சூரத்து நிசா அந்நிசாவுல் குபுரா அப்படிங்கிறாங்க. அதாவது பெரிய நிசா, பெண்களுக்கான பெரிய அத்தியாயம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் பெண்களுக்கான பெரிய அத்தியாயம்னு பேர் வைக்கிறாங்கன்னா, அந்நிசாவுல் குபுரான்னு இன்னொரு அத்தியாயத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கான சிறிய அத்தியாயம் அப்படின்னு. அது எந்த அத்தியாயம்னு கேட்டிங்கன்னா சூரத்து தலாக். அந்த தலாக் அத்தியாயத்திலையும் பெண்களுக்கான சட்டங்கள் நிறையா வர்றதுனால இதை நிசாவுக்கான பெரிய அத்தியாயம் அப்படின்னும் அதை சிறிய அத்தியாயம்னு என்ன செய்கிறாங்க, ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலே
இப்போ இஸ்லாம் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் வச்சாலே அதில் தவறாமல் கேட்கப்படுகிற கேள்வி என்ன? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துது, இஸ்லாம் ஃபர்தா போட சொல்லி கட்டாயப்படுத்துது, முகத்தை மறைக்க சொல்லுது, முத்தலாக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி முஸ்லீம் பெண்களெல்லாம் இவங்க தலாக்கு விட்டுருதாங்க. இப்போ கூட அது இந்தியாவிலெல்லாம் அது பெரிய அரசியலாகவே மாறியது. நம்ம இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணீரை நான் துடைக்க போகிறோம்னு என்ன செய்தார் பாரத பிரதமர்? யசோதா பென்னனுடைய முன்னாள் கணவர் என்ன செய்தார்? அந்த அம்மாவை தெருவில் விட்டுட்டு முஸ்லீம் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு என்ன செய்தார்? முத்தலாக்கு தடை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து நாங்கள் சோதனையிலிருந்து அல்லது அவங்க அநீதம் செய்யப்படாமல் நாங்கள் காப்பாற்ற போகிறோம்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரியான இஸ்லாம்னு சொல்லப்பட்டாலே அது பெண்களுக்கு எதிரானதாகவும் பெண்ணியத்திற்கு எதிரானதாகவும் ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அல்லவா? அந்த கட்டமைப்பை உடைக்கிற அத்தியாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரத்து நிசா தான். பெண்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளும் இப்போ நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் கூட பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படிங்கிறது இப்போ ஒரு 30 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டுங்கிறது இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே தான் சட்டமாகவே இயற்றப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டுன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதுலேயும் சும்மா போகிற போக்கில் ஒரு மன ஆறுதலுக்காக கொடுக்கறது அல்ல. மன ஆறுதலுக்காக இந்தம்மா நீ வாழ்க்கைக்கு இந்த இதை வச்சுக்க அப்படி கொடுக்கறது அல்ல. விகிதாச்சார முறை, கணவன் இறந்து மனைவி இருந்தால் இவ்வளவு, பிள்ளைகள் இருந்தால் இவ்வளவு, தாய் தகப்ப இருந்தால் இவ்வளவு, கூட பிறந்தவன் இருந்தால் இவ்வளவு, கணவன் இறந்து பிள்ளைகள் இருந்தால் இவ்வளவு, புள்ள சொத்துல இருந்து இவ்வளவு, இப்படி விகிதாச்சார முறை போட்டு கணக்கு போட்டு இவ்வளவு 3ல் 1, 6ல் 1, 8ல் 1, 5ல் 1, 4ல் 1 பாதி இப்படின்னு கணக்கு போட்டு பெண்களுக்கான சொத்து உரிமையை வழங்கிய மார்க்கம் என்னது? இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகில் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கிற உரிமைகள்னு சில இருக்குது. உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அது அடிப்படையாக சில உரிமைகள்னு ஒன்று இருக்குது. அதில் முதல் உரிமை என்னது? பிறப்பு உரிமை. பிறப்பு உரிமைன்னா என்ன? நான் முதல்ல பிறக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இந்த உலகில் இறைவனுடைய நாட்டத்தால் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் 10 மாத கால கருவுற்று இந்த பூமியில் நான் பிறப்பதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, பிறப்பு உரிமை. நான் கருவாக ஆனால் நான் 10 மாத காலம் சுமக்கப்பட்டு இந்த பூமியில் நான் ஒரு மனிதனாக வந்தால் இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையை எனக்கு கொடுத்தது இஸ்லாம். ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம்னா, அந்த உரிமை மறுக்கப்பட்டது நாம் வாழ்கிற இதே பகுதியில், இதே மாநிலத்தில். அந்த உரிமைகள் எல்லாம், பிறப்பு உரிமையே மறுக்கப்பட்டது. எப்படி? பெண் குழந்தைன்னு சொன்னாலே என்ன செஞ்சாங்க? கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்த காலம் எல்லாம் உண்டு. இங்கே நாம் வாழ்கிற தமிழ்நாட்டிலேயே, நம்ம வேறு எங்கேயோலாம் போய் உதாரணம்லாம் தேட வேண்டாம். நாம் வாழ்கிற தமிழ்நாடுகள்லேயே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையாக இருந்தால் அது என்ன செய்யப்படும்? உயிரோடு புதைக்கப்பட்ட காலங்கள் அல்லது கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நாம் பிறந்தா என் பிறப்புக்கு ஒரு உரிமை இருக்கா இல்லையா? நான் வாழ்றதுக்கு ஒரு உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாரே பெண் குழந்தை பிறந்தால் அதை புஷ்ரான்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அது நற்செய்தின்னு சொன்னது. பெண் குழந்தை பிறந்தாலே முகம் இருண்டு விடுமா? அப்படி முகம் இருண்டு விடாமல் அது புஷ்ரா, அது உனக்கு நற்செய்திடா அப்படின்னு சொன்ன மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பெண்கள் பிறப்பதற்கான உரிமை, அவர்களுக்கு கல்வி உரிமை, சொத்து உரிமை, அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அவர்களே மன ஜோடியை தேர்வு செய்கிற உரிமை. அப்படி தேர்வு செய்தவன் சரியில்லைன்னா ஆண்கள் எப்படி விவாகரத்து செய்கிறார்களோ அதே மாதிரி பெண்கள் விவாகரத்து செய்து கொள்ளலாம்ங்கிற உரிமை. அந்த விவாகரத்துக்கு பிறகு மறுமணம் செய்து கொள்ளலாம்ங்கிற உரிமை. ஒருவேளை கணவன் மரணித்து விட்டால் விதவையாக இருப்பவர்கள் இன்னொரு இத்தா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற உரிமை. அதை கொடுத்தது இஸ்லாம். உடன்கட்டைன்னு ஒரு வழக்கம் இருந்தது. உடன்கட்டைன்னா என்ன? கணவன் இறந்துட்டான்னா அவன் எரியிற அந்த தீயில இவ விரும்புகிறாளோ விரும்பலையோ, இவளுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, கையை காலை கட்டி தூக்கி உள்ளதுக்கு போட்டுருவாங்க. ஏன்? கணவன் இறந்துட்டான்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யக்கூடாது? நீ யாருக்கும் நீ மனைவியாக இருக்கக்கூடாது, வாழவே கூடாது. மனைவியாக இருக்க ரெண்டாவது, நீ வாழவே கூடாது.
கணவன் இறந்துட்டான்னா அவனோட சேர்ந்து நீ என்ன செய்யணும், சிதையில் சேர்ந்து விட வேண்டும் என்று உயிரோடு பெண்களை எரித்து கொலை செய்த நாடு நம்ம நாடு. அதுக்கு பேர் உடன்கட்டை. அந்த 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 காரியத்திற்கு பேர். அப்படியான காரியத்தை ஒழித்த மார்க்கம் அது இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால், அப்படி ஒருவேளை கணவனை இழந்து விட்டால் அதுக்கப்புறம் வெளியிலேயே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு அவர்களுக்கு மொட்டை அடித்து, யார, பெண்களுக்கு அவர்களுக்கு மொட்டை அடித்து அவர்களை வீடுகளில் மூலிகளாக உட்கார வைத்தார்கள். மாதவிடாய் அது 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 இயற்கை உபாதை, அது பெண்களுக்கு ஏற்படுகிற இயற்கை உபாதை. அதுதான் ஒரு தாய் கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிறதையே தீர்மானிக்குது. அது வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பெண் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியானவளாக மாறுகிறாள். அதற்கு முன்னால யாராவது திருமணம் செய்து கொடுப்பாங்களா? பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால யாராவது திருமணம் செய்து கொடுக்குறாங்களா? பருவ வயது அடைந்தா தானே திருமணங்கிற பேச்சுக்கே வர்றோம். அப்ப திருமணங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு புனிதமான ஒரு பந்தம். அந்த பந்தத்திற்குள் இணைவதற்கு ஒரு அடையாளமாக வருகிற மாதவிடாய் அது என்ன செஞ்சிச்சு? அது வந்துருச்சுன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை மறந்துருச்சு, தீட்டு. தீட்டு வழக்கத்தில் உள்ளது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஆவாது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அது தீட்டு. மாடு கட்டி வைக்கிற கொட்டாய்கள் இருக்கு இல்லையா, அங்கே போயிடணும். அங்கே தனி ரூம் இருக்கும், அங்கே தான் இருக்கணும். சமயக்கட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நடு வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, தீட்டில் இருக்கிற பெண்கள் வரக்கூடாது, வெளியில தான் இருக்கணும். அந்த தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், அவங்க வீட்டுக்குள்ள, அடுத்தால வீட்டுக்குள்ள இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரணும். யாரு? சொந்த தாய், சொந்த மனைவி, சொந்த மகள், இவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தீட்டாயிடுறாங்க. இஸ்லாம் என்ன செய்யல, அப்படியெல்லாம் சொல்லலை. அது ஒரு இயற்கை உபாதை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவங்க தாராளமாக என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே வரலாம், சமைக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். எல்லாத்திற்கும் இஸ்லாம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு அனுமதியை வழங்கி இருக்கிறது. இப்படியாக பெண்களுக்கான உரிமைகளை இஸ்லாம் என்ன செய்கிறது, வழங்குகிறது. அந்தந்த வசனங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அந்த செய்திகளை பார்ப்போம். அடுத்ததாக இந்த சூரத்து நிசா சொல்கிற அல்லது எதிர்பார்க்கிற சில முக்கியமான செய்திகள் என்னங்கிறத மட்டும் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்து நிசா நமக்கு சொல்ல வருகிற, இப்போ சூரத்து நிசாவுடைய சிறப்புகள் என்னங்கிறத பார்த்துருக்குறோம், அதுக்கான பெயர் காரணத்தை பார்த்துருக்குறோம். அந்த சூரத்து நிசா சொல்கிற முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில பாயிண்ட் வாரியாகவே பார்ப்போம். முதலாவதாக சூரத்து நிசா சொல்ல வருகிற எதிர்பார்க்கிற செய்திகளில் முதல் செய்தி என்னவென்றால் தௌஹீதுல்லாஹி வஹ்தா. முதலாவதாக இஸ்லாம் சொல்ல வருவது தௌஹீத், ஓரிரை கொள்கை தான் சொல்லுகிறது. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்குமுல்லதி இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களை படைத்தவன் எவனோ அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிற தௌஹீத் அப்படிங்கிற ஓர் இறை கொள்கையை இந்த அத்தியாயம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. முதலாவது செய்தி. ரெண்டாவதாக இந்த திருமறை குர்ஆன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஒரு சுமூகமான ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்கிறது இந்த இஸ்லாம் மன்னிக்கணும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி தருகிறது. காரணம், இப்போ ஒவ்வொரு தனி மனிதர்கள் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னா ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு மகன், ஒரு மகள், அவர்களுக்கு ஒரு குழந்தை, இதுதான் ஒரு குடும்ப அமைப்பு. ஒரு 5 தனி நபர்கள் சேர்ந்தது ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்தால் அது ஒரு சமூகம். தனி நபர்களாக சேர்ந்தால் அது குடும்பம். ஒரு 10 குடும்பம் சேர்ந்தால் அது என்னது, அது ஒரு சமூகம். சரியா? அப்போ ஒரு குடும்பத்தை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற செய்தியை இந்த சூரத்து நிசா நமக்கு சொல்ல வருகிறது. மூன்றாவதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்று கேட்டால், அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் எப்படி அமைய வேண்டும், ஒரு இஸ்லாத்தினுடைய மன்னர், ஒரு இஸ்லாமிய சமூகம் அமைந்ததற்கு பின்னால் அந்த சமூகத்தின் தலைவர் இந்த மக்களுக்கு மத்தியில் எதை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும், எதை கொண்டு இந்த மக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சம்பந்தமான, இஸ்லாமிய ஆட்சி முறை சம்பந்தமான
செய்திகளை மூன்றாவதாக இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். நான்காவதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்று கேட்டால், இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிற, இஸ்லாத்தை கருவறுக்க நினைக்கிற நபர்கள். இஸ்லாத்தை கருவறுக்க நினைப்பவர்கள் யார்? இப்போ இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், எதிரில் இருக்கிறவன். இஸ்லாத்தை கருவறுக்க நினைப்பவன் அல்லது இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறது யாரு? நயவஞ்சகர்கள். உள்ளே இருந்துக்கிட்டு, இஸ்லாத்திற்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு நான் முஸ்லீம் தான்னு சொல்லிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டே என்ன செய்வான்? இஸ்லாத்தை கருவறுப்பதற்கான அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரான காரியம் என்ன இருக்குதோ எல்லா காரியத்தையும் செய்வான். யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மதீனாவில் வாழ்ந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். யார் அவன்? நயவஞ்சகர்களின் தலைவன். நயவஞ்சக கூட்டத்துக்கு அவன் தான் தலைவன். அவன் நயவஞ்சகங்கிறதோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு சமூக கட்டமைப்பிற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அவனை விட்டே வச்சாங்க. அவனை என்ன செய்யலை? எதுவும் செய்யலை, குழப்பம் உண்டு ஆகும்னு. இப்போ இப்பவும் நம்ம நயவஞ்சர்களை பார்க்கலாம். வெளிப்படையான அமலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்பவும் சில நயவஞ்சர்கள் உண்டு. தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இஸ்லாம் அல்லது முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கவே கூடாதுன்னு எவன்லாம் கட்சி ஆரம்பித்து ஆட்சி நடத்துகிறானோ அந்த கட்சியிலேயே சேர்ந்துருக்கிறான். நபிமார்கள் பேரை வச்சுக்கிட்டு அந்த கட்சியிலேயே சேர்ந்து நான் முஸ்லீம் தான், இவர்கள் முஸ்லீமுக்கு ரொம்ப பாதுகாப்பானவர்கள் என்ன செய்கிறான்? நம்ம எதிரிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நயவஞ்சகர்களை என்ன செய்கிறோம்? நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது மாதிரியான நயவஞ்சகர்களுக்கான எச்சரிக்கையை குறித்து என்ன செய்கிறது இந்த அத்தியாயம் 4வது செய்தியாக சொல்கிறது. அடுத்து 5வதாக பார்த்தால் அரஹாம், அதாவது இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள் இருக்கு இல்லையா? இந்த இரத்த உறவுகளை நாம் எந்த அளவுக்கு சேர்த்து வாழணும், அவர்களோடு எந்த அளவுக்கு சேர்ந்து வாழணும், அப்படி வாழ்வதால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னங்கிறத இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. இது 5வது செய்தி. 6வதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்னவென்றால், இந்த சட்டங்கள் எல்லாம், இப்படி சொல்லப்படுகிற இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு கஷ்டத்திற்காக அல்லது நம்மை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்படவில்லை. இதெல்லாம் நம்முடைய இலகுவிற்காகத்தான் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இது 6வது செய்தி. 7வதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஹாது சம்பந்தமாக என்ன செய்கிறது? இஸ்லாமிய பாதையில் போர் செய்வது சம்பந்தமான செய்திகளும் இந்த அத்தியாயத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 9வதாக இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் பெற வருகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அகீதாவில் உறுதியாக இருப்பதும், கொள்கையில் அகீதாவில் உறுதியாக இருப்பதும், புகழ்வதில் வரம்பு மீறுவதையும், மாற்றாரை, அதை யார்? அதை ஆலிம்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், சகாபாக்களாக இருக்கலாம், யாருனாலும் புகழ்வதற்கு மார்க்கம் தடை செய்யலை. அப்போவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் கண்ணுக்கு முன்னால் யாராவது உன்னை புகழ்ந்தாங்கன்னா என்ன செய்? அவன் மூஞ்சில் மண்ணள்ளி போடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த புகழ்வதில் வரம்பு மீறக்கூடாது. அப்படி வரம்பு மீறும்போது அது என்ன ஆகும்? அகீதாவிலிருந்து நம்மை வெளியேற்றி விடும் அப்படிங்கிற செய்தி 9வது செய்தியாக 8வது செய்தியாக இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து 9வது செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்தால் அந்த ஈமானிய மக்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. இது 9வது செய்தி. அடுத்ததாக கடைசியாக 10வதாக இந்த அத்தியாயம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, கடைசி நபியாக ஹாத்தமு நபியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலத், அந்த தூதுத்துவம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான செய்திகளை. அப்போ 10 முக்கியமான செய்திகளை என்ன செய்யுது இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. அந்த செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யவிருக்கிறோம், வரக்கூடிய நாட்களில் பார்க்கவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய அம்சத்தை பற்றி பார்க்கும் பொழுது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபிமொழி அறிவிக்கிறார்கள். சஹீ புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், காலலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இக்ரா அலையல் குர்ஆன, இக்ரா அலைய அல் குர்ஆன, மசூதே எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படின்னு யார் கேட்குறா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் அவர்கள்ட்ட திரும்ப கேட்டேன், அக்ரா அலைக்க ஓ அலைக்க ஓ அலைக்க உன்சில் யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறதா? குர்ஆன் இறங்குறதே உங்களுக்கு தானே, குர்ஆன் உங்களுக்கு இறங்கும்போது நான் எப்படி யார சொல்லலாம் அதை உங்களுக்கு ஓதி காண்பிக்க முடியும் அப்படின்னு நான் திரும்ப கேட்டேன்.
இப்போ அல்லாஹுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க, ஃபகால ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, நான் அல்லாத இன்னொருவர் ஓதி அதை கேட்பதற்கு நான் விரும்புகிறேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குர்ஆனை ஓதுவது மட்டும் இபாதத் அல்ல, குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவிதாழ்த்தி கேட்பதும் வணக்கம்தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் என்ன செய்யுங்க, செவிதாழ்த்தி கேளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம என்ன செய்கிறோம், கார் ஓட்டும்போது கிராத்தை போட்டு விட்டுட்டே என்ன செய்வோம், ஓட்டுவோம். இங்கே கிராத்து ஓடிக்கிட்டே இருக்கும், இங்கே காரில் கிராத்து ஓடிக்கிட்டே இருக்கும், டக்குன்னு எவனாவது குறுக்க வந்துடுவா, எல்லாம் அறிவு இருக்கா மடையா அப்படிம்போம். இங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், குர்ஆன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம கவனம் எங்கே இல்லை, இங்கே இல்லை. அல்லது குர்ஆனை ஓட விட்டுட்டு கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்போம், குர்ஆனை ஓத விட்டுட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். குர்ஆன் நம்ம வேலைகளை அப்படி செய்யக்கூடாது. அதுலேயும் ரொம்ப தக்குவா தலைக்கேறி என்ன செய்வோம் தெரியுமா, இப்போ பொதுக்கூட்டம் தர்பியா அது மாதிரி நிகழ்ச்சி வைப்போம். இப்போ பெருநாள் வரும், பெருநாளைக்கு திடலெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். திடல் ஏற்பாடு பண்ணி மைக் செட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தொழுகைக்கு மக்கள் வர்ற வரைக்கும் என்ன செய்வோம், ஸ்பீக்கரில் கராத்தை போட்டு விடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் அந்த திடலில் ஒரு ஆள் உட்காந்து அதை செவி ஏற்கணும். யார் போடுறாரோ அதை உட்காந்து செவி ஏற்கணும். ஏன், குர்ஆன் என்பது சும்மா அது புத்தகம் அல்ல, குர்ஆன்ங்கிறது சாதாரண புத்தகம் அல்ல, சும்மா ஓட விட்டுட்டு நம்ம வாட்டில் நம்ம வேலையை செய்கிறதுக்கு. அது ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்கணும் குர்ஆனை. நம்ம வேலையை செய்யும்போது குர்ஆனை டைம் பாஸ்க்காக என்ன செய்யக்கூடாது, ஓட விடக்கூடாது. நீங்கள் குர்ஆனை அது செல்லுலேயோ லேப்டாப்லேயோ கார்லேயோ ஹெட்ஃபோன்லேயோ குர்ஆனை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன செய்யணும், அதை செவிதாழ்த்தி கேட்கணும். சரியா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொருவர் ஓதி கேட்குறத நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன், சூரத்து நிசாவை ஓத ஆரம்பித்தேன். ஃபகரஅத்து அலைஹி சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் என்ன செஞ்சேன், ஓதனேன். ஹத்தா பலகுத்து, அதாவது 41வது அத்தியாயம். இந்த சூரத்து நிசாவினுடைய 41வது அத்தியாயம். அந்த சூரத்து நிசாவினுடைய 41வது வசனம். அந்த வசனத்திற்கு வந்தவுடன் ஃபகால அம்சிக், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போதும் நிறுத்து அப்படின்னாங்க. நிறுத்து அப்படின்னாங்க. நிறுத்துன்னு சொன்ன உடனே ஃபஇதா ஐனாஹு ததிரிஃபானி, நிறுத்துன்னு சொன்ன உடனே நான் அப்படி நிமிர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கண்களும் நீரை சொரிந்து கொண்டு இருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருந்தாங்க. எத்தனாவது வசனம், 41வது வசனம். என்ன சொல்கிறது அந்த வசனம், ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு கூட்டத்தையும் மறுமை நாளில் நான் எழுப்புவேன். அப்படி எழுப்பும்போது அந்த ஒவ்வொரு கூட்டத்திற்குமான சாட்சியாளரோடு எழுப்புவேன். ஒவ்வொரு கூட்டத்திற்கு நான் சாட்சியாளர் அனுப்பியிருக்கேன் இல்லையா, அந்த சாட்சியாளர் நபிமார்கள், அவர்களோடு நான் எழுப்புவேன். அதே மாதிரி கூட்டத்தையும் நான் எழுப்புவேன், அந்த கூட்டத்திற்கு சாட்சியாளராக நீர் இருப்பீர் அப்படிங்கிற வசனம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வசனத்தை கேட்டு அழுதுட்டாங்க. அழுது போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லியதாக இந்த இந்த அத்தியாயத்திற்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. ஆகவே இத்தனை சிறப்பிற்குரிய அத்தியாயத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். அத்தியாயத்திற்குள் போவதற்கு முன்னால் அதனுடைய சிறப்புகளையும் அதில் இருக்கிற நல்ல செய்திகளையும் அறிந்து கொண்டால் நமக்கு ஆர்வம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இந்த செய்திகள் எல்லாம் இங்கே பகிரப்பட்டிருக்கின்றன. எதை கேட்டோமோ அதை கேட்டதின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக இன்ஷா அல்லாஹ். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.